அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, மாணவர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6ஆம் தேதி அன்று கல்வி செயல்பாட்டாளர் தோழர் உமா மகேஸ்வரி அவர்களை திராவிட மாடல் அரசானது பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. அவர்களை பணியிடை நீக்கம் செய்வதற்கான காரணம் என்ன சொல்கிறது என்றால், அவருடைய வாட்ஸ்அப்பிலும் முகநூல் பக்கத்திலும் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் கல்வித்துறைக்கு எதிராகவும் அரசு ஊழியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் வகையிலும் அவர்களுடைய பதிவு இருக்கிறது. அதனால் நாங்கள் அவர்களை பணியிட நீக்கம் செய்கிறோம் என்று இன்னைக்கு திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. அவருடைய வாட்ஸ்அப்பிலும் முகநூல் பக்கத்திலும் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றால், இன்றைக்கு திமுக அரசு மோடி அரசு கொண்டு வந்த 2020 புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை புறவாசல் வழியாக இன்னைக்கு கார்ப்பரேட் மயமாக்கி வருகிறது கல்வித்துறையை. குறிப்பாக திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் அதில் என்னென்ன கார்ப்பரேட் நலன்கள் இருக்கிறது, அது எப்படி மாணவர் விரோத நடவடிக்கைகள் இருக்குது, மக்கள் விரோத நடவடிக்கைகள் அதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கல்வி செயல்பாட்டாளர் தோழர் உமா மகேஸ்வர் பதிவு செய்து வருகிறார்கள். பல்வேறு கூட்டங்களிலும் இதை மாணவர் மத்தியிலும் பேராசிரியர் மத்தியிலும் அவர்கள் பேசி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு, அதாவது திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த எண்ணும் எழுத்து திட்டம், நான் முதல்வன், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இல்லம் தேடி கல்வி, அதே மாதிரி கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் பழுதடைந்து அதை மறுகட்டமைப்பு செய்ய முடியாமல் இருக்கிறது. இது போன்ற கல்வி நிறுவனங்களில் உள்ள சிக்கல்களையும் இன்னைக்கு இந்த அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வருகின்ற திட்டத்தில் எந்த அளவுக்கு கார்ப்பரேட்டுடைய ஆதிக்கம் இருக்கிறது, அது என்ன நோக்கத்தில் இருக்கிறது, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பணம் இருக்கிறவர்கள் தான் படிக்க முடியுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. குறிப்பாக இந்த கல்வித்துறையில் தமிழக அரசு, அதாவது அரசோட தலையீடுகள் இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க கார்ப்பரேட் ஆதிக்கம் தான் இருக்கணும் என்று இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறது. அப்போ இதையெல்லாம் தான் கல்வி செயல்பாட்டாளர் தோழர் உமா மகேஸ்வரி அவர்கள் தொடர்ந்து மாணவர் மத்தியிலும் அம்பலப்படுத்தி வருகிறார்கள். அப்போ இது நீங்கள், அதாவது மக்கள் விரோத கொள்கையை கொண்டு வருகிறீர்கள், இதை அம்பலப்படுத்தி பேசினால் அது உங்களுக்கு எதிராக பேசியதுன்னு சொல்லி அவர்களை பணியிடம் நீக்க செய்கிறீர்கள். இது பேச்சுரிமையை, எழுத்துரிமையை பறிக்கும் ஒரு நடவடிக்கை ஆகும். இன்னைக்கு பாசிச பிஜேபி கும்பலானது அவர்கள் கொண்டு வருகின்ற மக்கள் விரோத திட்டங்களை மக்கள் மத்தியில் அமலப்படுத்தி பேசுகின்ற கல்வியாளர்கள், செயல்பாட்டாளர்கள் எப்படி ஊஃபா போன்ற கருப்பு சட்டங்களை போட்டு முடக்குகிறதோ அது போல தான் நாம் இதையும் பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் மக்கள் விரோத கொள்கையை கொண்டு வருகிறீர்கள், அதை அம்பலப்படுத்தி பேசுவது என்ன உங்களுக்கு எதிரான பேசுகிறது? இதுதான் திராவிட மாடல் அரசா? உங்களுக்கும் பாசிச பிஜேபிக்கும் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இரண்டு பேருமே கார்ப்பரேட் நலனில் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது இது போன்ற அடக்குமுறைகளை ஏவி வருகிறீர்கள். இந்த போக்கை, இந்த திராவிட மாடலின் போக்கை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ந்து இன்னைக்கு திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த மோடியோட, அதாவது பிஜேபி அரசு கொண்டு வந்த இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பல்வேறு கல்வியாளர்கள், செயல்பாட்டாளர்கள் பேசி கொண்டு வந்தார்கள். ஆனால் திராவிட மாடல் அரசு ஆட்சி வந்ததன் பிறகு அது கொண்டு வருகின்ற கார்ப்பரேட் ஆதிக்கத்தை கொண்டு வருகின்ற இந்த கார்ப்பரேட் மயமாக்குவதை எந்த கல்வியாளர்களும் செயல்பாட்டாளர்களும் பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு பெண் ஆசிரியர், ஒரு பெண் பேராசிரியர் இவ்வளவு துணிச்சலாக தொடர்ந்து களத்தில் நின்று, மாணவர்களோடு நின்று, பெற்றோரோடு நின்று அதை அம்பலப்படுத்தி இவ்வளவு துணிச்சலாக பேசி வருகின்றார்கள் என்றால் அது தோழர் உமா மகேஸ்வரி அவர்கள்தான். ஆகையால் அவர்களோடு நாம் நிற்க வேண்டும், மாணவர்களாகிய நாம் நிற்க வேண்டும், மாணவர்கள் நாம் நிற்க வேண்டும், பேராசிரியர்கள் என எல்லோரும் தோழர் உமா மகேஸ்வரி அவர்களோடு நிற்க வேண்டும். திராவிட மாடல் அரசின், அதாவது திமுக அரசின் இந்த சர்வாதிகார போக்கை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்களாகிய நாம், பேராசிரியர்கள், மாணவர் அமைப்புகள் என அனைவரும் தோழர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் ஒன்று நிற்க வேண்டும். அவர்களுடைய குரலாய் நாம் இன்றைக்கு ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக அரசு உடனடியாக இந்த பணியிட நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என்று புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.